السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான், செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்தில் நாம் இந்த துஆவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தாரிக் பின் அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் இறைவனிடம் பிரார்த்திக்கும் போது என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. اللهم اغفر لي وارحمني واهدني وعافني وارزقني. இறைவா, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை புரிவாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக என்று சொல்வீராக என்றார்கள். இதை கூறிய போது தமது பெருவிரலை தவிர மற்ற விரல்களை ஒவ்வொன்றாக மடக்கிக் கொண்டு, இவை உம்முடைய இம்மை மறுமை அனைத்தையும் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடியவை என்று கூறினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாரிக் பின் அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5229வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ, நம்முடைய இம்மை மறுமைக்கான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறிய துஆ, மனனம் செய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றது. ஆனால் இதனை ஓதினால் நம்முடைய இம்மை மறுமையுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூரத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.